ரொம்ப நாளாவே இந்த படத்தை போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அதாவது இதோ இந்த பேனர் இருக்கு பாத்தீங்களா, இதே பேனர் தான் ஒரு போஸ்டா போட்டிருந்தேன். யாருமே கமெண்ட் கூட பண்ணல இந்த படத்தை ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் இந்த படத்தை போடுங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காகவே இந்த படத்தை போட்டுடலாம் வாங்க, அப்படியே நம்மளுக்காகவும் இந்த படம் போட்டுடலாம். நான் தான் அவங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல யார காட்டுறாங்க, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு வானத்துல வேகமா பறந்துகிட்டு இருக்கிறான். வேகல போய் ஒரு புத்தர் சிலையை பார்த்து அந்த புத்தர் கிட்ட இருந்து ஒரு அருள் வாக்க நம்ம ஹீரோ வாங்குறாரு. அவ்வளவுதான், அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏதோ பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு போலீஸ போட்டு ஒரு ரவுடி பையன் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, மேல இருந்து அப்படியே கீழே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஹெட் போலீஸ் எல்லாமே பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊரு பெரிய ரவுடியாமா இவரு இருந்த போலீஸ் பயபுள்ளைங்களா அப்படியே கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பயபுள்ள இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா, அந்த ரவுடி பையனோட ஒரு ஒய்ஃப் காரையை கூட்டு வந்துதான் இங்க உட்கார வச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவனோட கீப். அப்படியே அந்த ரவுடி பையன் அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றான், எடா அது என் பொஞ்சாதியில நீ எப்படி இங்க கொண்டு வந்து உட்கார வைப்ப அப்படின்னு சொல்லவே, உடனே அந்த போலீஸ்கார மன்னிச்சிருங்க நீங்க கூட்டிட்டு போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். எப்படியோ பாவம் பார்த்து அந்த ரவுடி பையன் அங்க விட்டுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட சவுண்ட் கேக்குது, வெறும் கொடாலி சவுண்டா கேக்குது. அப்படி என்னதான் சவுண்டுன்னு பார்த்தா அவனை சுத்து போட்டுட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் கருப்பு கருப்பா சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கையில கோடாலி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுங்களை சுத்தி போடவே இந்த ரவுடி பையன் தலை தெரிச்சு ஓடுறான். அப்படி ஓடவே அங்கிருந்த ஒரு மெயினான ஆளு கோடாலி எடுத்து அவன் காலை ஒரே துண்டு போயிருது காலு. யாருடா அது வெட்டினது பாத்தீங்கன்னா, இதோ இங்க ஒருத்தருக்கான் பாத்தீங்களா, இவனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவன் கிடையாதுங்க, இன்னொருத்த கோடாலி பிடிச்சிருந்தா பாருங்க, அவனை தான் கோடாலி மனுஷன் வச்சுக்கோங்க சரிங்களா. இவன் வந்து மெயினான வில்லன் கிடையாது, அதனால இவனை வந்து ரொம்ப டார்கெட் பண்ண தேவையில்ல. இந்த இங்க காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் தான் அந்த கோடாலி மனிதன். அந்த ரவுடி பையனை கொண்டாடுறான். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பையனோட கீப் இருக்கா பாத்தீங்களா, இத பார்த்து கண் கலங்கி இருந்துகிட்டு இருக்கா. உடனே இந்த கோடாலி மனிதன் இருக்கான் பாத்தீங்களா, இதோ பாருமா என் கோடாலி எல்லாம் பொண்ணுங்களை வெட்டாது நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுறான். இத கேட்டதும் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறா. அப்படி ஓடுறப்ப இவன் என்ன பண்றான் பாருங்க, ஷாட்கன் எடுத்து ஒரே போட்ட போடல அந்த அம்மா செத்து போறா. கோடாலி தான் வெட்டாதுன்னு சொன்னேன், ஆனா துப்பாக்கி சுடுமே அப்படின்னு சொல்லி அவனே ஒரு மொக்க காமெடி பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கட்டுறாங்க. பார்க்க முடியல, ரொம்ப கன்றாவியா இருந்தது. அப்படியே அடுத்த சீன் ஒரு பெரிய லார்ஜ் மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த லார்ஜுக்குள்ள ஏகப்பட்ட பேரு மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்தாண்ட இதோ இங்க ஒருத்தன் எத்தனை மூட்டை ஏத்துறான் பாருங்க. இவனையே நல்லா நோட் பண்ணிக்கங்க, இவனை வந்து நம்ம மூட்டைக்காரன்னு சொல்லிப்போம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தன் குச்சி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, இவன் வந்து கம்புக்காரன்னு நம்ம சொல்லிப்போம் சரிங்களா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இதோ இங்க ஒரு கெல்ட்டு பையல காட்டுறாங்க பாத்தீங்களா, சரியான குசும்பு. என்னன்னா இவன் இந்த லாட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாட்ஜுக்கே இவன் தான் முதலாளி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு டெய்லர் அங்கிளுக்கு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் நல்லா ட்ரெஸ் தைப்பான் போல. இந்த முதலாளி வாடகை காசு எல்லாமே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கவே இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஒண்ணு வரா. எல்லாத்துக்கும் இந்த சீன் நல்லாவே தெரியும். டெய்லர் அங்கிள் இந்த ஸ்கர்ட்டை மேல ஏத்தி திச்சு வரீங்களா, நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே படம் தான் இது சரிங்களா. இந்த ஓனர் பையன் அந்த பக்கம் பாரு பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முத்தம் வாங்கிடுவான். இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு ஓடும். என்ன ஏமாத்தி முத்தம் வாங்கிட்டேன், நான் ஓனர் அம்மா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு ஓடவே பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம முதலாளி வந்துகிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருக்கவே கணவாயில இருந்து தண்ணி வரல, அதுதாங்க பைப்ல இருந்து தண்ணி வரலன்னு கூவுன்னு கூவிக்கிட்டு இருக்கவே அந்த பக்கம் யாரு முதலாளி அம்மா தான் வெளியில வராங்க. என்ன வேகம், அட்டன் செகண்ட்ல கீழே இறங்கி வந்து டாடா டோமாரி வாடகை காசு கொடுக்காமையே தண்ணி வேணும் அதை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்க பாரு கரெக்ட் டைமுக்கு வாடகை காசு எல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரே அடி பட்டுன்னு அந்த பக்கம் விழுந்தாரான். அந்த சீனை கட் பண்ணி நாம அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு 2 பேருங்க குள்ளாலாம் போட்டுட்டு பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள வராங்க. அந்த இடத்தாண்ட ஒரு சின்ன பசங்க இந்த ஃபுட்பால் விளையாண்டு இருக்காங்க. அந்த பாலையும் உழைச்சு போட்டுட்டு இந்த லாட்ஜுக்குள்ள வராங்க. இந்த லாட்ஜுக்குள்ள யாரு வராங்கன்னு பார்த்தா ஒருத்தன் குண்டா இருக்கான், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கான். அந்த லாஜிக்குள்ள வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வம்புலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சோடா புட்டி கூப்பிட அவன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கான். சரி இங்க ஒரு சின்ன பையன் இருக்கான், இவனையாச்சும் கூப்பிடலான்னு பார்த்தா அவன் கட்ஸ்ல வச்சுட்டு அதோட பயங்கரமா இருக்கான். பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டே என் கூட போட்டி போட என்ன மாதிரி ஒரு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குவே. ஆமா இவர் தான் நம்ம ஹீரோ சரிங்களா. நான் நோட் பண்ண நம்ம ஓனர் அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு டே யாரா உங்க கோடாலி தலைவரு, இங்க வந்து என்ன கிட்டையே கேட்காம என்னோட லாட்ஜ்லயே வசூல் பண்றியா அப்படின்னு சொல்லவே ஒரு பட்டாசு வச்சிருக்காருங்க. அந்த பட்டாசு எடுத்து
அப்படியே தூக்கி போடுறாரு பாருங்க. அந்த பக்கம் இருந்து கோடாலி கேங் எல்லாருமே வந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த கோடாலி கேங்ல ஒருத்தனுக்கு தொப்பியே வெடிச்சு போச்சு. அப்படியே ஹீட்டான தொப்பியை போட்டுக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. வந்தவனுங்க சும்மா இருப்பானுங்களா? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது என் மேல பட்டாசு தூக்கி போட்டது யாரா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அம்மாவையும் பொண்ணும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஊத்தி எரிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் சொல்றான், நான் தாண்டா உன்னை அடிச்சேன், நான் தாண்டா உன் மேல பட்டாசு போட்டேன் அப்படின்னு. யாராவது வெளியில வந்து பாருங்கடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவே. இதோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்களா அந்த மூட்டைக்காரன் தான் இப்ப வெளியில வந்து எல்லாத்துக்கூடயும் ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்கவே. அவனுக்கு பேக்கப் இந்த டைலர்னு சொன்ன பாத்தீங்களா, பொண்ணுங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் தைக்கிறவன். அவன் கையில வளையல எல்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கரமா இந்த இடத்துல கும்பு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மூணாவதா இன்னொரு ஆள் யாரு, இந்த குச்சி எல்லாமே செய்யறவன் பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்த பாத்தீங்களா, அந்த குச்சி அங்கிளும் வந்துட்டாரு. அதாவது கம்பு ஆளுன்னு வச்சுப்போம் சரிங்களா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த கோடாலி தலைவருக்கும் ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. இங்க பாரு, நீ அந்த கிளவி எப்படியோ போட்டுட்டுனா உனக்கு தாண்டா ராஜா பதவியை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த கோடாலி தலைவர் சொல்லிடுறான். இதை கேட்டதும் அவனுக்கு ஒரே சந்தோஷம், அந்த கிளவியை போட்டலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓடுதுங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கிறப்ப ஒரு புக்கு வாங்கியிருப்பாரு, கும்பு புக்கு. அந்த கும்பு புக்கு வச்சு படிச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவே ஒரு சின்ன பொண்ணை பிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசையும் முட்டாயும் இன்னும் சின்ன பசங்க புடிங்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து பொங்கி எழுந்த நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த புக்கை பாக்குறாரு. ரெண்டாவதும் அவங்களை அடிக்கலான்னு போகவே அவங்க 4 பேர் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிச்சு நம்ம ஹீரோ மேலேயே செஸ் கழிச்சிட்டு போயிடுறாங்க. அதாங்க ஒண்ணு கடிச்சிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவுக்கு மூஞ்சே இல்ல. அப்படியே திருப்பி ரியல் லைஃபுக்கே வராரு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு ஹீரோவை நல்லாவே அடையாளம் தெரியுது. ஆனா என்னன்னா நம்ம ஹீரோனினால பேசதான் முடியாது. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடுவாரு. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம ஹீரோ தின்னுகிட்டு இருக்காரு. அதனாலதான் காசு கொடுக்காம ஓடி போயிட்டாப்ல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனியும் பார்த்தாச்சு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த அம்மாவை அடிக்க திருப்பியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிருப்பா. அந்த அம்மா என்ன பண்ணும், கத்தி கித்திலாம் உமால தூக்கி போட்டு இவனை அப்படியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்குங்க. இவன் பயங்கர வேகமா ஓடவே அந்த அம்மா என்ன பண்ணும், ஒரு போஸ்ட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டர்ல போய் ஒரே அடி. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு டேங்கர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு தன்னை தானே குத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கத்தி எல்லாம் பிசுறு உடைச்சுக்கிட்டு வெளியில வருது. சரி ரைட்டு, நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பவே அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நடந்து போறா. அந்த பொண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனடியா 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போறத மறைச்சுக்கிறாங்க. டேய் என்னடா இப்பதான்டா படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள கெடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கிட்டார் தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த 2 பேரும் இந்த இடத்துல அந்த கோடாலி மனிதர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களோட உட்காந்து டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த லாஜோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அதாங்க ஓனர் அம்மான்னு சொன்னல, அந்த ஓனர் அம்மாவை முடிக்கிறதுக்கு தான் இந்த கோடாலி தலைவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த 3 கும்பு வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கடைசியில எல்லாருமே பிரிய போறோம், நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு பிரியறாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த மூட்டை தூக்கணும் போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குது, பின்னாடி திரும்பி பார்த்தா அவனோட தலை துண்டா வந்து கீழே உழுவுது. அவ்வளவுதான், மூட்டைக்கார மூச்சு நின்னே போச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த டெய்லர் அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அங்கிள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்தாண்ட இன்னொரு வில்லா பையன் போய் அந்த டெய்லர் அங்கிள் கூட சண்டை போடவே டெய்லர் அங்கிள் மட்டும் சும்மாவா கையில ரிங்க போட்டுக்கிட்டு பாஞ்சு அடிக்கவே அடுத்ததா இந்த கம்பு மனிதனும் வந்துட்டாப்ல. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிடா, அந்த வில்லா பையலங்க ஏதோ ஒரு கிட்டார் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த கிட்டாருக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கத்தி வருது. இதை பார்த்ததும் நம்ம ஓனர் அம்மா வெளியில வந்து அந்த கிட்டார்காரங்களை அடிச்சு விரட்டி ஓட்டி விட்டுறது. ஆனா என்ன 3 குன்ஃபு மேனும் செத்து போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, மிகப்பெரிய ஒரு தப்பு செஞ்சிருவாருங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்து இந்த வில்லனை வெளியில தூக்கிட்டு வந்திருப்பாரு. யாரடா அந்த வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ இங்க ஒருத்தர் சொட்ட கிளம்ப உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, கிடையாதுங்க அப்படியேதா இங்க வச்சிருக்கான். இவனதான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பாரு. உடனே அங்கிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு அவனை சுட பாக்குறான். அப்படி சுட்டதும் புல்லட் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த வில்ல பைய புள்ள என்ன பண்றான், அந்த புல்லட்டை 2 விரல்ல டப்புன்னு பிடிக்கிறான். அவ்வளவுதான், அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த லாட்ஜோட ஓனர் அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இதே இடத்துலதான் இருக்காங்க. அந்த ஓனர் அம்மா அடுத்தது அந்த ஓனர் ஐயா, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையா, 2 பேரும் ஒட்டுக்கா வந்து இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு, இங்க ஒருத்தர் சொட்டை இருக்கான் பாத்தீங்களா வில்ல பையன், இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லானவனாட்டு இருக்கு. அதனால இவனை எப்படியோன்னு தடுத்து நிறுத்தி திருப்பியும் ஜெயிலுக்குள்ள அமுச்சுட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2 பேரும் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த நடுவுல நம்ம ஹீரோ நல்லவனா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து அந்த வில்ல பையனோட தலையில போடவே அந்த வில்ல பையன் நம்ம ஹீரோவை பிடிச்சு குத்துன்னு குத்தவே அவ்வளவுதான், அந்த வில்ல பையன் கையில இருந்து ஏகப்பட்ட ரத்தம் பயங்கரமா தெறிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட சாப்டர் ஹீத்தோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாதுங்க. இதோ இவங்க 2 பேர் இருக்காங்க
இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க தூக்கிட்டு வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ வலையெல்லாம் சுத்தி அவன் உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாப்பு கட்டை போட்டு, அதாவது மாவு கட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கட்டா போட்டு கட்டி அவனை ரெடி பண்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவன் கண்டிப்பா நம்மளே காப்பாத்துவதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு பட்டர்ஃபிளை கூடு விட்டு வெளியில போற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த வில்ல பையன் கடைசியில எந்த இடத்துலயும் தேடி கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த லாட்ஜுக்கே வந்துடுறான். இந்த லாட்ஜ்ல தான் பாத்தீங்கன்னா ஓனர் அம்மாவையும் ஓனர் ஐயாவையும் உட்கார வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. இதுக்கு மேல நீங்க எந்திரிக்காதீங்க, இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன், இந்த ஆட்டத்தை நானே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போவாரு. அவ்வளவுதான், இந்த இடத்துல பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. அப்படியே ஏகப்பட்ட பேருங்க, அந்த கோடாலி தலைவர்னு சொன்ன பாத்தீங்களா, அவனோட ஆட்கள் நிறைய பேர், கிட்டத்தட்ட 100 கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோவை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு. நம்ம ஹீரோ மட்டும் சும்மாவா எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே துவம்சம் பண்ணி கீழே படுக்க போட்டுறாரு. கோடாலி தலைவர் அமைச்ச பசங்களை அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா அவன் எல்லாத்தையும் இப்படி அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கடைசியில இந்த கெட்டவனே இருக்கான் பாத்தீங்களா, அதாங்க வில்லா பய உள்ளவனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போக இந்த இடத்துலதான் சரியான ட்விஸ்ட். நம்ம ஹீரோக்கும் அந்த வில்ல பையனுக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குதுங்க. அந்த வில்ல பையன் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை போட்டு அடினு அடிச்சு துவச்சு புளிஞ்சு போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். திருப்பி அவனை அடிக்க போறான்னு பார்த்தா அவன் ஏதோ பாத்தீங்கன்னா தவளை மாதிரி மாறிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை ஒரு தவளை பஞ்சு விடவே நம்ம ஹீரோ அந்த பில்டிங் எல்லாம் இடிச்சு அப்படியே வானத்தை நோக்கி பயங்கர வேகமா பறந்துகிட்டு இருக்காரு. உண்மையான சொல்லணுங்க, அப்பயே பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் சும்மா அள்ளி விட்டுருக்காங்க. பட்டம் சும்மா தூக்கலா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ மேல போய் ஒரு கழுகு மேல இன்னும் புஷ்அப் போட்டு மேல போறாரு. அப்படி நம்ம ஹீரோ மேல போய் பார்த்தா ஒரு மேகம் இருக்குங்க. அந்த மேகம்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு புத்தர் வடிவமும் மாறுது. அந்த புத்தர் என்ன பண்ற நம்ம ஹீரோக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தராரு. ஆமா, ஸ்டார்டிங்லயே பாத்திருப்பீங்கல்ல சொன்ன மத்தியா, அதே சீனு இப்பயும் காட்டுறேன். செம்ம ஹைலைட். இவங்க 2 பேரும் வானத்துக்கு வேடிக்கை பார்க்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அப்படியே நெருப்பு மலையா பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்காரு. ரெண்டும் முன்னாடி வச்சு வேகமா வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அப்படியே முழு தவளையாவே மாறிடுறான் அந்த வில்ல பையன். இந்த எதிரடி வருது, நம்ம எப்படியும் தாக்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவளையா மாதிரி அப்படியே டைட்டா அந்த நிலத்தை புடிச்சுக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கையா அப்படியே எடுத்து ஒரு பஞ்சிங் மாதிரி விடுறாருங்க. அப்படி விட்டதுமே அந்த தவளை மனிதன் அப்படியே உள்ள நசுங்கி போயிடுறான். என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு கைய அச்சு இருக்கு பாத்தீங்களா, அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. இத பார்த்து ஓனர் ஐயாவும் ஓனர் அம்மாவும் வாய பொளந்துகிட்டு இருக்காங்க. உடனே இந்த வில்ல பையபுள்ள என்ன பண்றான், திருப்பியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரவே நம்ம ஹீரோ ஜஸ்ட் இப்படிதான் ஒரு கையை வைக்கிறாருங்க. அப்படியே அந்த பக்கம் இருக்கிற செவுரு எல்லாம் உடஞ்சு விழுவுது. அப்படியே அந்த வில்ல பையன்கிட்ட இருந்து ஒரு கத்தியிலேயே பட்டர்ஃபிளை மாதிரி இருந்துச்சுங்க. அதை மேல விட்டுட்டு நம்ம ஹீரோ சைலண்டா நின்னுகிட்டு இருக்காரு. அப்படியே நின்னுகிட்டு இருக்க இந்த பக்கம் அந்த வில்ல பையன் கேக்குறான், இந்த கும்ஃபு கலைய எனக்கும் சொல்லித்தாங்க குருநாதரே அப்படின்னு சொல்லவே உடனே நம்ம ஹீரோவும் சொல்றாரு, அப்படியா குழந்தாய், இந்த வித்தைய ஒரு மனித உடல்னால கத்துக்க முடியாது குழந்தாய் அப்படின்னு சொல்லவே அந்த வில்ல பையன் நம்ம ஹீரோவோட காலிலே விழுந்துடுறான். குருவே அப்படின்னு சொல்லி, ஏன்னா கும்ஃபுக்கே கடவுள் நம்ம ஹீரோ தான் இல்லைங்களா. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் போட்டா நம்ம ஹீரோனி இருக்கா இல்லைங்களா, அவ திருப்பி ஐஸ்கிரீம் வித்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்தாண்ட நம்ம ஹீரோ ஒரு சாக்லேட் கடை வச்சு நல்லா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அப்படியே 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், திருப்பியும் அப்படியே 2 பேத்துக்குள்ளேயும் கனெக்ஷன் ஆயிருது. நம்ம ஹீரோவை சின்ன பையனா காட்டுறாங்க, நம்ம ஹீரோனியும் சின்ன பொண்ணாவே காட்டுறாங்க. அப்படியே சீனை சூப்பரா முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் கையை பிடிச்சிட்டு அந்த முட்டாய் ஷாப்புக்குள்ள போறாங்க. இருங்க படம் என்ன முடியல. இங்க ஒரு சின்ன பையன் ஒரு முட்டாய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மூக்கு சளியெல்லாம் உழுந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு புக்கு வித்தான் பாத்தீங்களா பிச்சைக்காரன், அதே பிச்சைக்காரன் வந்து இப்போ ஒரு அதே புக்கை விற்க பாக்க. ஆனா அந்த பையன் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறான். இப்ப 5 புக்கா காட்டுறான். அந்த பையன் அந்த புக் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். அப்படியே அந்த படத்தையும் முடிக்க செய்யறாங்க. சொல்லுங்க, இப்ப ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்குங்களா? சண்டே அன்னைக்கு சூப்பரான படத்தை பார்த்து முடிச்சிட்டோம். படத்தோட ரிவ்யூ என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.